விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து, 6 பேர் உயிரிழப்பு, மீட்பு பணிகள் தீவிரம். வேதிப்பொருட்கள் கலவையின் போது வெடி விபத்து நிகழ்ந்ததாக தகவல். முழுமையான விசாரணைக்கு பிறகு காரணம் தெரியவரும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. விக்கிரவாண்டியில் எல்கேஜி குழந்தை தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த விவகாரம். குழந்தையின் உடற்கூறாய்வு நிறைவடைந்து பெற்றோரிடம் உடல் ஒப்படைப்பு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆண்டு விழா மலர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே இரு தரப்பினரிடையே அடிதடி ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்திய வெடிகுண்டு நிபுணர்கள். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்துவிட்டீர்களா? தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கேள்வி. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கி விட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? நேற்று முன்தினம் வரை திமுக ஆட்சியை பாராட்டியவருக்கு தற்போது என்ன நெருடல்? கே. பாலகிருஷ்ணனின் கண்டனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் மூடுபனி. 120 விமான சேவைகள், ரயில் சேவைகளும் பாதிப்பு. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸை பதவி நீக்கம் செய்ய இந்தியா முயற்சியா? அமெரிக்க நாளிதழ் செய்திக்கு மத்திய அரசு திட்டவட்ட மறுப்பு. சத்தீஸ்கரில் இளம் பத்திரிகையாளர் செப்டிக் டேங்கில் இருந்து சடலமாக மீட்பு. ஒப்பந்ததாரரின் முறைகேடுகள் குறித்து செய்தி வெளியிட்டதால் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். சிறுவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோரின் அனுமதி கட்டாயம். டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 181 ரன்களுக்கு ஆல் அவுட்.